Hi everyone, welcome to MedGen Nursing. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்கமிங் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ் அதோட எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, என்ன சிலபஸ், எவ்வளோ நெகட்டிவ் மார்க் போகும், அந்த மாதிரி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு பேசிக்கான வீடியோ தான். இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு நம்ம எப்படி நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸாகவே போடலாம் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எய்ம்ஸ் நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சிஸ் தான். அதுக்கு வந்து நார்செட்னு சொல்லி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நார்செட் 7, 8, 9 3 எக்ஸாம் டேட்ஸ் வந்துட்டு இப்போயே நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நார்செட் 7 பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் 15th செப்டம்பர் வந்துட்டு வருது. இதோட அப்ளிகேஷன் வந்துட்டு ஆகஸ்ட்டில் வந்துட்டு ஓப்பன் ஆகலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் வந்துட்டு நார்செட் 8 வந்து 12th April 2025, நார்செட் 9 வந்துட்டு 14th September 2025 வந்துட்டு வருது. இப்போ நார்செட் இப்போயே நமக்கு வந்து 3 எக்ஸாம்ஸோட டேட் வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கல அப்படின்னு விட்டுறக்கூடாது. நம்ம கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம்னா நார்செட் 7ல் இல்லைனாலும் 8ல் இல்லைனா கூட 9ல் கூட நம்ம வந்துட்டு ஜாப் வந்து வாங்கிடலாம். ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷன் மட்டும் யாருமே விட்டுறக்கூடாது. கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு எக்ஸாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். தென் வந்துட்டு 7, 8, 9னா என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்கலாம். அது ஒன்றும் இல்லை, நார்செட் வந்து இதோட 6 எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க. இது வந்து 7th ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமு. நார்செட்டன் பேரில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, ஸோ அதனால தான் இது வந்து 7, 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நார்செட் வந்துட்டு இயர்லி வந்துட்டு 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க 6 months கேப்பில். ஸோ ஒரு இயருக்கு 2 எக்ஸாம், ஒரு எக்ஸாமுக்கு 1500 வேகன்சிஸ்னாலும் அப்ராக்சிமேட்டாக 2 எக்ஸாம் இயர்லி 3000 வேகன்சிஸ் கிட்ட வருது. அந்த 3000 வேகன்சிங்கிற போது அது நிறைய ஒரு பெரிய வேகன்சி தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கிடச்சிடும். தென் வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்துட்டு வேகன்சி லிஸ்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 678 நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சிஸ் வந்துட்டு இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அப்ளிகேஷன் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல. ஜூலைன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இது வரைக்குமே அதுலேருந்து எந்த ஒரு இதுவுமே நமக்கு வந்துட்டு வரல. ஸோ மேபி இந்த இயரோட எண்டுக்குள்ளே இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் வந்துட்டு நெக்ஸ்ட் வேகன்சி ஜிப்மரில் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து நியர்லி 1100 வேகன்சிஸ் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த இயர் எண்டுக்குள்ளே 300+ வேகன்சிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்ஆர்பியும் சரி ஜிப்மரும் சரி இந்த இயர் எண்டுக்குள்ளே வரலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க, நார்செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலும் அதை விடாமல் நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணால் கூட ஆர்ஆர்பி இல்லைன்னா ஜிப்மர் ஏதோ ஒரு எக்ஸாமில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நர்சிங் சப்ஜெக்ட் இருக்கும். நர்சிங் சப்ஜெக்டில் மேஜர் மைனர் நான் 2ஆக பிரிச்சிருக்கிறேன். மேஜர் சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஃபவுண்டேஷன். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ இருந்தாலும் நான் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கிளான்ஸ் வீடியோ கொடுக்குறேன். ஸோ நர்சிங் ஃபவுண்டேஷன், மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், தென் பீடியாட்ரிக் நர்சிங், மென்டல் ஹெல்த் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், அப்ஸ்டெட்டிக்கல் அண்ட் கைனகாலஜிக்கல் நர்சிங். இதெல்லாம் தான் இந்த 6 சப்ஜெக்ட் தான் வந்துட்டு மேஜர் சப்ஜெக்ட். தென் வந்துட்டு மைனர் சப்ஜெக்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், கம்யூனிகேஷன், மேனேஜ்மெண்ட், ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல், அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல். அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிக்கல் வந்து நம்ம மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் பண்ணும்போதே அனாட்டமி படிச்சுட்டு அதோட டிசீஸ் கண்டிஷன் படித்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து மேஜர் சப்ஜெக்ட் நல்லா படிச்சிட்டோம், மைனர் சப்ஜெக்ட் வந்துட்டு அவ்வளோவா படிக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா மைனர் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் நமக்கு கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வரும். லாஸ்ட்டாக இப்போ முடிஞ்ச இஎஸ்ஐசியோட கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜராக எல்லா சப்ஜெக்ட்டுமே இன்க்ளூட் பண்ணி வந்து கேட்டிருந்தாங்க. மேஜர் மைனர்னு பார்த்து எல்லாத்துலேருந்துமே நமக்கு வந்து ஓரளவு ஈக்குவலாகவே கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதில் முக்கால்வாசி இம்பார்ட்டன்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன கொடுக்கணும், மைனர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொடுக்கணும். தென் வந்துட்டு நான் நர்சிங் சப்ஜெக்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதுவுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து ஒரு எக்ஸாமுக்கும் வந்துட்டு வேரியேஷன் ஆகும்.
இப்போ எய்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸ்ன்னு சொல்லி 2 இதாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் நான் நர்சிங் வரும், மெயின்ஸில் வந்துட்டு நான் நர்சிங் வராது. ஸோ இதை மாதிரி ஒரு சப்ஜெக்டை பொறுத்து ஒரு எக்ஸாம்ஸை பொறுத்து வந்துட்டு நான் நர்சிங் வருமா வராதா அப்படிங்கிறது வந்துட்டு டிஃபர் ஆகும். தென் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்துட்டு 1/3 நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்துட்டு போகும். இது வந்துட்டு எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் மோஸ்ட்லி 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் தான் போகும். கொஷினோட மார்க் இப்போ நம்ம கரெக்ட் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஒரு கொஷினுக்கு 1 மார்க்னு வச்சுருப்பாங்க. ஜிப்மர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 4 மார்க்னு வச்சுருப்பாங்க. இஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 2 மார்க்னு வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு இதுக்கும் வந்துட்டு மார்க்கோட வேல்யூ வந்துட்டு டிஃபர் ஆகுமே தவிர நெகட்டிவ் மார்க் வந்து மோரோவர் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே வந்துட்டு 1/3 தான் வந்துட்டு நெகட்டிவ் மார்க் போகும். ஸோ நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு நான் சொல்கிறேன். எப்படி எம்சிக்யூஸை வந்து நம்ம அட்டன் பண்ணலாம், எப்படி எலிமினேஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எம்சிக்யூ அட்டன் பண்ணுறது, எப்படி நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணுறது, என்னென்ன டாபிக்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு சீரியஸாகவே போடுறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.